ஸோ எபிசோட் 18ல பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஜோஜி அண்ட் பத்மா அவங்க வந்து டேட்டுக்கு போறாங்க. அதுக்கு வந்து வண்டி குடுக்கறதுக்காக நம்ம ஐஷு வந்து அங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ வெற்றி பார்த்தீங்கன்னா வந்து எப்படியோ ஐஷு இதுல உள்ள இழுத்து விட்டு அவங்களுமே இன்வால்வ் ஆகி இந்த ஸ்டோரியில டிராவல் பண்ற மாரி காட்டுறது நல்லா இருக்கு. ஏன்னா உங்களுக்கு இந்த ஐஷு அண்ட் வெற்றியோட பாண்டிங்குமே இதுல ஸ்ட்ராங் ஆகுது இல்லையா? அண்ட் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ஐஷு வந்து அவங்க இந்த சிங்கிங் போறதுல வந்து வெற்றியை லிங்க் பண்ணதுனால 2 பேர் சைட்லயுமே வந்து ஏதோ ஒரு ரீசன் இருக்கு அவங்க பேசிக்கிறதுக்கு அப்படின்ற மாரி கொண்டு போறது சூப்பரா இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ரியா கிட்ட அவர் அப்பா போயிட்டு நிறைய விஷயத்த ரியலைஸ் பண்ணார் இல்லையா? ஸோ அதை பத்தி அவர் பேசுற மாதிரி ஒரு சீன் இருக்கும். ரொம்பவே நல்லா இருக்கும். உன் விஷயத்துல நான் நிறைய தப்பான டிசிஷன் எடுத்திருக்கேன். ஒரு ரெசார்ட் ஓனர் அவங்களோட பொண்ணு வந்து டிவோர்ஸ் பண்ணிட்டா எல்லாரும் வந்து ஒரு மாதிரி தப்பா பேசுவாங்களேன்னு நான் ரொம்ப யோசிச்சிட்டேன். பட் அது அந்த மாதிரி இருக்கவே கூடாது. நீ அந்த தீபக்கை டிவோர்ஸ் பண்ணிரு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றதா இருக்கட்டும். அண்ட் அவர் பண்ண தப்புக்கெல்லாம் வந்து சாரி அப்படின்னு கேட்டுட்டு இது இவ்வளோ டாக்ஸிக்கா இருக்குன்றது எனக்கு இப்பதான் புரியுதுன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு அவர் ரியலைஸ் பண்ணி அவங்க பொண்ணுக்கு சப்போர்ட் பண்றது அண்ட் ரியா அந்த இடத்துல அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விஷயத்த கேட்கிறப்போ அவங்க பயங்கரமா ஹாப்பி ஆகுறது. அண்ட் இவர் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறமாவும் ராஜன்ட்ட போயிட்டு வந்து சொல்லுவாரு, நீ வந்து அவளை பாத்துக்கோ, எனக்கு யாரை நம்புறதுனே தெரியல, இந்த மாதிரி நேரத்துல அவளை யாராவது பாத்துக்கிறதுக்கு வேணும், ஸோ நீ வந்து அவளை ஹாப்பியா இது பண்ணிக்கொன்ற மாதிரிலாம் வந்து அவர் சொல்றது. அண்ட் நமக்கே தெரியும் ராஜன் எந்த அளவுக்கு ஆல்ரெடி ரியா கேர் பண்ணுவாருன்னு. ஸோ இந்த ஸ்டோரி வந்து ஒரு மாதிரி கரெக்டா இந்த ராஜன் அண்ட் ரியாவை வந்து சுத்தி போறது வந்து நல்லா இருக்கு. அண்ட் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம ரகுபதிக்கு வந்து மார்னிங் வந்து ஏதோ ஐஸ்கிரீம் சாப்பிட்டு சாப்பிட்டு பழக்கமா என்னன்னு தெரியல. ஸோ ஐஸ்கிரீமை கொண்டு வந்து வெற்றி கொடுக்குறாரு. அங்கதான் நெடுவாரு. கரெக்டா அவர் அந்த இதை ஓபன் பண்ணோன்னு வெற்றி வந்து ஸ்டாப் பண்ணுங்க சாப்பிடாதீங்க, அதுல சுகர் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு. நம்ம ரகு பாத்தீங்கன்னா நெடுமாறன்ட்ட சுகர் ஜாஸ்தியா இருக்கிறத ஸ்மெல் வச்சே கண்டுபிடிக்க முடியுமானோன்னா நெடுமாறனுக்கு வந்து எப்படி ஒத்துப்பாரு? அவருக்கு ஆல்ரெடி ஈகோ இஷ்யூ ஆயிடுச்சு. சான்ஸே இல்ல, சுகர் ஜாஸ்தியா இருக்குன்றதெல்லாம் ஸ்மெல் வச்சு கண்டுபிடிக்க முடியாது. பட் அது கேரமலைஸ் ஆயிருக்கும், அந்த கேரமலோட ஸ்மெல்ல வச்சுதான் அவன் கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கடுப்பாய் அவர் பேசுறதெல்லாம் வந்து நல்லா இருக்கும். இது பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரகுபதி வேற வெற்றி வெளியே போனதுக்கு அப்புறமா நீ ஏன் இவனை கிச்சன் டீம்ல சேர்த்துக்க கூடாது, நீ ஏன் இவனை ட்ரெயின் பண்ணக்கூடாது, நம்ம சிதம்பரம்லாம் என்ன படிச்சுட்டா வந்தாரு, ஆனா அவரோட கைப்பக்கம் எப்படி இருந்துச்சு தெரியுமாலாம் பேசுவாரு. திரும்ப திரும்ப இவரை சுத்தி சிதம்பரம் சிதம்பரம்னு வரது வந்து இவரால டாலரேட்டே பண்ணிக்க முடியல. அவர் என்ன பண்ணாருன்னு நமக்கு தெரியும்ல சார், அவரை பத்தி பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாருங்க. ஸோ இவர் வந்து நான் நினைக்கிறேன் சிதம்பரம் ஏதோ ரெசார்ட்டுக்கு என்னத்தையோ பண்ணிட்டாரு, அதாவது ஏதோ துரோகம் பண்ணிட்டாரோ இல்ல இந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்ல போறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா அதுக்கு மெயின் ரீசன் நெடுமாறனா தான் இருக்கும். பட் பழிய தூக்கி இவர் மேல போட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். இது கண்டிப்பா வெளியே வர போகுது. இது செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டரா இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம விக்கி வந்து தூக்கி ரூம் சர்வீஸ்ல போட்டிருப்பாங்க. அவர் வந்து ஏதோ இந்த பில்லு தப்பா கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தட்ட பயங்கரமா திட்டு வாங்குவாரு. அந்த கோவத்தை அப்படியே நேரா வந்து இந்த வேணிட்ட பிடிச்சி கத்திக்கிட்டு இருப்பாரு. அண்ட் அப்பவுமே ஐஷு உள்ளார பூந்து வந்து எதுக்கு இப்ப கத்துற அப்படிங்கிற மாதிரி கேட்கிறப்போ ஐஷுவையும் பிடிச்சி கத்தி விட்டுறாரு. ஸோ அவரு வந்து இந்த பனிஷ்மெண்ட்டை வாங்கிட்டு கஷ்டப்படுறாரு அப்படிங்கிறத கொஞ்சம் அங்கங்க ஒரு வாட்டி தான் காட்டி இருக்கிறாங்க. பட் ஸ்டில் அதை அந்த கண்டினியூட்டியை மெயின்டைன் பண்ணது வந்து நல்லா இருந்தது. அண்ட் இந்த டேட் போயிருக்காங்க தெரியுமா, இந்த ஜோஜி அண்ட் பத்மா. திடீர்னு பாத்தீங்கன்னா ஜோஜி ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு அப்படின்னாங்க. நான் கூட ஐயோ ஆக்சிடென்ட் ஆயிருச்சுன்னு நினைச்சேன். பார்த்தா சுகர் ஜாஸ்தி ஆயிடுச்சு, மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு அப்படின்னு சொல்லி அதுக்கு அவர் ஒரு ஸ்டோரி வேற சொல்லுவாரு. அவளுக்கு ப்ரௌனி பிடிக்கும், ப்ரௌனி சாப்பிட்றப்போ ஊட்டி விட்டா தடவை ஊட்டி விடுறப்போ நான் எப்படி வேணாம்னு சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரிலாம் அவர் பேசுவாரு. பட் இப்போ இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க கூடயே வந்து ஐஷுவும் வெற்றியுமே இன்னொரு வண்டியில இவங்க போற இடத்துக்குலாம் ஃபாலோ பண்ற மாதிரி காட்டுனது. ஆனா அவங்க ஒரு ஒரு விஷயம் பண்றப்போ இவங்களுக்குள்ள நடக்கிற இன்ட்ராக்ஷன் அதெல்லாம் வந்து நல்லா இருந்தது பாக்குறதுக்கு. பட் இதுல ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க அந்த டேட் முடிச்சுட்டு நைட்டு போறப்போ ஸ்ருதின்னு சொல்லிட்டு அந்த பத்மாவோட பொண்ணு போல அவங்க வந்து நான் 3 மணி நேரமா கால் பண்ணிட்டு இருக்கேன், உனக்கு என்ன வயசு ஆகுது, நீ என்ன பண்ணிட்டு இருக்க, உனக்கு அசிங்கமா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்தி ரூமுக்கு போ அப்படிங்கிற மாதிரி அனுப்பிடுறாங்க. ஸோ அந்த இடத்துல அந்த ஜோஜியா இருக்கட்டும் பத்மாவா இருக்கட்டும் 2 பேருக்குமே வந்து ரொம்ப எம்பாரசிங். இது எனக்கு இதை பாக்குறப்போலாம் அப்படியே அந்த பாப்பாண்டி படம் தான் மைண்டுக்கு வந்துட்டு போகுது இந்த பர்டிகுலர் ஸ்டோரியை பாக்குறப்போ. அண்ட் இந்த எபிசோட முடிச்சது தாங்க வேற மாதிரி முடிச்சிருப்பாங்க. இது எதுக்கு இதை கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கடையை போட்டுட்டு நைட் வந்து கடையில ஒர்க் பண்ணுவார் தெரியுமா வெற்றி. ஸோ அங்க வந்து ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை நடக்குது. அண்ட் ஒருத்தர் வராரு குடிச்சிட்டு அவர் பிரச்சனை பண்றாரு. இவர் வந்து வெற்றி டென்ஷனாகி அவரை திரும்ப திட்டிடுறாரு. நாளைக்கு இந்த கடையை இருக்காதுரா அப்படின்ட்டு போறாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து கார்பரேஷன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காராமா. ஸோ அந்த கடையில இருக்கிற அக்கா வந்தோன்னு ஐயோ அவன்கிட்ட போய் ஏன்டா பிரச்சனை பண்ண, அவன் கடையவே தூக்கிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துல ஃபீல் பண்ணுவாங்க. இவருக்கு ஆல்ரெடி இந்த கடையில எக்ஸ்ட்ரா இன்கம் வந்துட்டு இருக்கு. இப்போ இந்த கடையை தூக்கிட்டாங்க அப்படின்னா வந்து ஒன்னு இது அவருக்கு பாசிட்டிவா கொண்டு போகணும் அப்படின்னா வேற ஒரு இடத்துல கடையை போடுற மாதிரி காட்டுவாங்களா என்ன அப்படிங்கிறது தெரியல. ஸோ இந்த எபிசோட்ல நடந்த எல்லாத்தையுமே நம்ம ரிவ்யூ பண்ணிட்டோம். எபிசோட் 19ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ரிவ்யூ பண்ணி நெக்ஸ்ட் ஒரு வீடியோல போடுறேன், மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.